ஹலோ ஹலோ கேக்குதா? ஓ யாரு? இந்த நான் குகணேஷ் காய்க்கேன். மாமி எங்க? விளங்கல. குகணேஷ் காய்க்கேன். மாமி எங்க நிக்காவோ? மாமி நிக்காவா? மாமிட்ட கொடுங்க. மாமி என்ன உங்க அம்மா மாமி? மாமி நான் தான் குகணேஷ் காய்க்கேன் மாமி. வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்கேன். வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்க மாமி. குகணேஷ் நம்ம அந்த ஆரம்பதி வீட்டுல உங்களோட இருந்த நாங்க பின் வீட்டுல இருந்தேன் மாமி. மறந்துட்டீங்களா? அந்த கொய்யா மரத்துல கொண்டு போய் கைத்த போட்டு வந்தான். அவர் தொங்க போனேன். தற்கொலை பண்ண இவர் இருக்கே தனபால். தனபால் மரமா கைக்கேன் மாமி. சரோஜா தேவி அவங்க நிக்கிறாங்களா? போனை வச்சுட்டு போறா. அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் அது எல்லாம் கொண்டு வந்து அவங்க எல்லாரும் பள்ளியாக்கள்ல நம்ம வந்திருக்கேன். 20 வருஷம் கழிச்சு வந்தீங்க நீங்க மண்டலப்புக்கு. நீங்க யாரு பேசுறீங்க? நாங்க குகணேஷ். ராஜமாக்காவையா கூப்பிடுவோம்? ராஜமாக்காவை கூப்பிடுங்களேன். சரி சரி கொஞ்சம் இல்லைங்களா? சரியா ஆளை கூப்பிட போயிருக்காங்க. கட் பண்ணி ஆளை கூப்பிட போயிருக்காங்க. A few moments later. லைன்ல இருங்க வாரா. நீங்க யாரு இப்ப அவங்கட? நாங்க அவட முன் வீட்டு இருக்காங்க. முன் வீட்டு இருக்காங்களா? அப்ப உங்கள வீட்டு தான் போன் பண்ணிருக்கா. அப்ப உங்களோட நம்பர் சந்திரிக்காங்க போல இருக்குனே. அவங்க இவங்க செல்வதி ஏட்டி. அவங்க நம்பர் சந்த. வாரா. வந்துதா? வாரா நீங்க காலிங்க அவட. ஹலோ ராஜமகோ. ஆறு நீங்க. குகணேஷ் உங்க வீட்டு பின்பக்கத்து பின் வீட்டுல இருந்தேனே ஞாபகம் இல்லையா? 6 மணி நீ பெரிய மலை சொல்றேன். குகணேஷ் என்ன நீ மறந்துட்டாவே? என்ன மறக்கிற பழக்கம்? அந்த கிணத்துக்குள்ள போல் எல்லாம் அடிச்சு நீங்க என்ன தம்பியை மட்டும் அடியை அடிச்சு நீங்க ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல பாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களே. நீங்க சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும். குமார் லைட் அடி கோழி குடுக்கு லைட் அடி. அந்த பாட்டெல்லாம் சொல்லி தந்தேனே. எனக்கு யாருன்னு தெரியாதாப்பா. சரி இந்த இப்ப எத்தனை வயது இப்ப உங்களுக்கு? எத்தனை வயது? ஹலோ ஹலோ அவங்க வயது போயிட்டு போலண்ணே ஞாபகம் இல்ல. நீங்க உங்களோட வீடு எவ்வளவு? எங்கட வீடு ஆரம்பதி கிட்ட அவங்க எங்கட வீடு இருந்து திருப்பி நாங்க உங்களோட வீட்டுக்கு வந்து பின்பக்கத்துல இருந்து நாங்க அப்ப செட்டியா சின்னாங்கள். நீங்க அந்த வாடகை இருந்தீங்களா? பிரேமண்ட வீட்டு. பிரேமண்ட வீட்டு வாடகை இருந்தாங்களா? நாங்க பிரேமண்ட வீட்டுல வாடகை இருந்தவங்களா? என்ன பேர் உங்களோட? என்ன பேர்? குகணேஷ் குமுதன் 2 பேர் இருந்து. கோனேஷ் ரால்பான் வச்சிருந்தேன். ரால்பான் எல்லாம் வச்சிருந்தா கோனேஷ் சரியா? அவருக்கு தெரியாது நினைக்கிறாங்க. தெரியா? சரியா மறந்துட்டா போலனே. சரி அந்த சாக்லேட் சாமான் இதெல்லாம் கிடக்கு. அதை கொண்டு வந்து தந்துட்டு போவா. சாக்லேட் சாமான் எல்லாம் கிடக்கான் தந்துட்டு போய் கேட்கிறான். அவங்க வீட்டு அணிக்கிறா. அவங்கட வீட்டு வீட்டு அணிக்காவா? வீட்டு அட்ரஸ் சொல்லுங்களேன் கோய்க்காம. இப்ப நீங்க எவ்வளவு நிக்கிறீங்க? கல்லடி கிட்ட நிக்கும். நீங்க அப்படியே மாத ரோட்டு கிட்ட வாங்க. சரி அங்க வந்து கோலன் அடிக்கவா? மாத ரோட்டு கிட்ட வந்து நொச்சிமுனை கோஆபரேட்டிவ் தெரியுமா? ஒரு ரோட்டால வந்தீங்கன்னாலே நொச்சிமுனை கோஆபரேட்டிவா? சரி இது எவ்வளவு நேரமா நமக்கு இங்க இருந்து அவடத்த வர? ஒரு 10 நிமிஷம் முடியும். கொஞ்சம் இந்த ஆட்டோக்கார அங்கிள் அந்த அட்ரஸ் இருக்கா சொல்லுங்களேன். கொஞ்சம் பிரகாசனா வாங்க இந்த அட்ரஸ் சொல்றாங்க கேளுங்களேன். ஹலோ 6 மணி சொல்லுங்க அட்ரஸ் எவ்வளவு? நீங்க நம்மள உள்ரோட்டால வந்து நொச்சிமுனை கோஆபரேட்டிவ் தெரியுமோ? நொச்சிமுனை கோஆபரேட்டிவ் அது எங்கட இவர் சுரேஷ் இந்த மேனேஜரா அங்க அவ்வளவுதான். நொச்சிமுனை கோஆபரேட்டிவ் ராஜமங்கலத்துல வீட்டு கிட்ட டிஎஸ் தவராஜாட வீட்டு கிட்ட. சரி கலதாவுல டிஎஸ் தவராஜா செத்தாரு இப்ப கிட்ட இல்ல செத்து தேரா அவர். அந்த இடத்துல நொச்சிமுனை கோஆபரேட்டிவ் கிட்ட வாங்க. அவர் அவருக்கு அவர் செத்து இப்ப ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. நல்ல மனுஷனேடாப்பா. ஹலோ வந்துட்டீங்களா? ஹலோ අපි කතා කරන්නේ මේ කල්ලඩි පොලිසිය ඉඳලා. අපි කතා කරන්නේ මේ කල්ලඩි පොලිසිය ඉඳලා දෙන්නෙක් ඇවිල්ලා ලොකු සූට්කේස් එක අරගෙන මෙතන මාට් වෙලා තියෙන්නේ කල්ලඩි පොලිසියෙක් ගාව. පොලිසිය ආයතන සිංහලද ලයිකන්නේ. හලෝ හෙලෝ අපි කතා කරන්නේ කල්ලඩි පොලිසිය ඉඳලා. කල්ලඩි පොලිසිය? කල්ලඩිල පොලිසියනේ. කල්ලඩි පොලිසිය තමයි අල්ලලා ඉන්නේ. මේගොල්ලෝ මර පාලමේ ළඟ අල්ලගෙන ඉන්නේ. අපි ලොකු සූට්කේස් දෙකක් තියෙන්නේ. සූට්කේස් එක ඇතුළේ තියෙන්නේ බරු ටිකක්. දැන් ඔයගොල්ලෝගේ ගෙදර තමයි එනවා කියලා කිව්වා. ඇයි මොකද? சிங்கள தண்டனை சிங்களம் கதைக்கிறது இல்லையா? இல்ல இல்ல. 2 பேர் சூட்கேஸோட வரது உங்களோட வீட்டுக்கு நாங்க புடிச்சிருக்கிறது இப்ப இங்க கல்லடி பாலத்துக்கிட்ட. அவர் சொல்றது உங்களோட வீட்டு தான் வரேன்னு.
அது எங்களுக்கு ஆறுன்னு தெரியும் அவங்களே. அவர் சொல்றாரு யாருக்கோ சாக்லேட் கொடுத்துதான் வந்து எங்கட வீட்டு பின் வீட்டு நம்பர் சொல்றேன். ஆரண்டு தெரியுறது இல்ல, கொஞ்சம் எனக்கு அவட்ட கொடுங்க. நான் அவட்ட கொடுக்கவா? நான் பேசுறீங்களா? அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட போன கொடுங்க. ஓய் நம்ம கதா கரப்பா ஹரேට කියන්න හරේ විස්තර ටික. ஹலோ ஹலோ, நான் வந்து பொலிசால முடிந்தாங்க. அது சரி, என்ன பிரச்சனை இப்ப? நீங்க இங்க என்னத்துக்கு அந்த சாக்லேட் ஆறு தான் உங்கள்ட்ட? நான் ஷூகேஸ் எடுத்து வந்து அதுல வேற சாமான் தூள் மாதிரி ஏதோ இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது இப்ப நீங்க எங்கட நம்பர் ஆறு தான் உங்களுக்கு? இப்ப இருக்கிற நம்பருக்கு அடிக்கிற பொலிசால போட்டு வலுக்கானல். எந்த நம்பர் ஆறுறாப்பா வந்து உங்களுக்கு? உங்களோட நம்பர் நாங்க அவன் தான் வந்து எனக்கு ஆட்டோன்னு சொல்லி அனுப்புனேன். ஆறு அனுப்புனேன், ஆட்டோன்னு சொல்லி அனுப்புனேன். நீங்க காய்ச்சன என்னோட சத்தோஷா கிட்ட வாங்க வா இங்க வாண்டி இப்ப போட்டு வலுக்கானல். இது என்னடாப்பா? நீங்க எங்கட நம்பர் ஆறு வந்து எங்க நம்பர் போலீஸா வந்து මේ අර ෆෝන් එක දෙන්න. හෙලෝ மாட்டியா? මාත්‍යා කතා කරන්න එපා. දැන් ඔයගොල්ලෝ මොකද කරන්න ඕනේ දන්නවද? බෙටිකලෝ පොලිස් එකට එන්න. ඇවිල්ලා උත්තරයක් දෙන්න. දැන් ඔයගොල්ලෝ உங்களுக்கு இவர தெரியலදீங்க? தெரியுமா உங்களுக்கு இவர? எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. சாரி, அப்ப நீங்க ஆறுன்னு தெரியாது. சரி, போன்ல வாக்குமூலம் ஒன்னு குடுக்குறதீங்க. போன்ல இந்த நம்பரே அவருக்கு எப்படி கொடுத்தன்னு தெரியும். ஆறு தந்தன்னு சொல்றாரு அவர். இந்த நம்பர் ஆறு கொடுத்தன்னு தெரியாது. சார், இப்ப நான் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இவர தெரியாதுன்னு சொல்லி இலக்கம் 1 அழுத்துங்க. உங்களோட போன்ல இலக்கம் 1 நம்பர் 1 இருக்கு தானே? 1 உண்டு அமத்தியா? எனக்கு இவரை யாருன்னு தெரியாது. எனக்கு இவரை யாருன்னு தெரியாது. அமத்துங்க 1. ரைட். எனக்கு இந்த பேக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. சொல்லுங்க. எனக்கும் அந்த பேசுறவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இலக்கம் 2 அமுக்குங்க. இலக்கம் 2. ரைட். இப்ப உங்களோட பேர், நீங்க இருக்கிற அட்ரஸ் எல்லாம் சொல்லி, நான் இந்த பேக்குக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல சொல்லுது. நான் இந்த பேக்குக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்லணும். அப்படித்தான் இது வரும். போலீஸ் ரிப்போர்ட் ஆயிக்கூட உங்களோட பேர் வரும். அது சொல்லவா? சொல்லுங்க, பேரை சொல்லி. ஜெயக்குமார். ஜெயக்குமார். ஜெயக்குமார் எந்த இடம்? நொச்சிமுனை 24. ரைட். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சொல்லி இலக்கம் 3 அமுக்குங்க. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரைட், வெரி குட். இப்போ நான் வந்து இந்த பேக் எடுத்து வந்தவொடனே உங்களோட ஃபோனை தாரேன். நீங்கள் அவனோட என்ன சார் நீங்கள் எதாவது பேசணும்னு சொல்லுங்க. சார் என்ன அரங்க வரங்க ஊ என்ன தானே கட்டட தாமே மாதா காண்டேமா. ஓ அண்ணே, என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா? வலுக்கானல் தெரியாதுனே. உங்களை ஆறுனது தெரியாது. நீங்க இங்க என்னடாப்பா பொச்சி மட்டை எடுத்து முதுவ பிக்கானல்டாப்பா. பிக்காம என்ன செய்யற உங்களை? நீங்க எங்கட கள்ள நம்பர், எங்கட நம்பர் எப்படி உங்களுக்கு வந்து? அவன் தான் கோனேஷ். ஹலோ, என்னடாப்பா சும்மா இருக்கிற நம்மளை போட்டு? கோனேஷ் தான் வந்து. எனக்கு கோனேஷையும் தெரியாது, ஒரு வரையும் தெரியாது. எனக்கு இந்த நாள் செய்யுங்க, நான் உங்களோட வீட்டை வரவா? இப்ப எங்களுக்கு கோனேஷையும் தெரியாது, ஒரு வரையும் தெரியாது. இப்ப போலீஸ்காரன் கையை தட்டி விடுத்து உங்களை வீட்டை ஓடி வரவா? வீட்டை குட்டி வந்து என்ன செய்ய போறா? நான் புள்ள குட்டிக்காரன், நான் என்ன செய்யறேன்னு தெரியாம நீங்க அதுக்கு எங்களுக்கும் புள்ள குட்டி இப்ப தெரியாத ஆள் வந்து எங்க கலைக்கிறேன்டாப்பா நீ. சரி, இப்ப நான் என்ன இப்ப வரவா? இப்ப வீட்டை வந்து என்ன செய்ய போறா? நான் போலீஸ்ல சொல்லி வந்துடும். காத்தாங்குடி போலீஸ்ல போய். காத்தாங்குடி அவள் அதை விட அடிப்பானு. ஹலோ, நீ எந்த போலீஸ்ல இருக்கா? மட்டக்களப்பு போலீஸ்ல பிடிச்சிக்காங்க. உங்க வேலைக்கு யாருப்பா? உங்களுக்கு வந்து என்ன தொடர்பு? சொல்லவாப்ப, நீங்க தான் சாமான் கடத்துற மட்டக்களப்புக்குள்ள. நான் சொல்ல ஒரு வார்த்தை சொன்ன உங்களை கொண்டு போய் வச்சு அடிப்பான். இங்க போலீஸ் எனக்கு தெரியாதாப்பா. நான் பென்ஷன்ல இருக்கிறேன்னா நீங்க வந்து பென்ஷன் எடுத்தது நான் புள்ள குட்டியோட வீட்டுல இருக்கிறேன். எந்த நம்பர் எப்படிப்பா உனக்கு வந்து? பென்ஷன்ல இருக்கிறவங்க டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன மேட்டர் அப்படின்னா, இது சும்மா வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் சம்பந்தமா இந்த மாதிரி யாராவது போன் பண்ணி, இது ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு போன் பண்ணிருக்கோம். ஒரு நிகழ்ச்சியில இருந்து உங்களுக்கு போன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி யாராவது போன் பண்ணாங்கன்னா நீங்க வந்து ஏமாந்துடாதீங்க. சரி சரி. ஜெயக்குமார் அங்கிள், பிராங்க் கால் தான். எஸ் எஸ் எஸ். ஸோ திஸ் இஸ் யஷோ. நான் தான் வந்து OCFI சேனல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி யாராவது கால் பண்ணி அங்க வா இங்க வா சாமான் எடுத்துட்டு வரேன்னா கொண்டு வான்னு சொல்லிடாதீங்க, சரியா? எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க.